ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் ரோடியார் மில் ரயில்வே கேட் மூடல். மேம்பாலம் கட்டும் பணியால் கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம். பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கை 3ஆம் கட்ட கலந்தாய்வு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியீடு. புதுச்சேரி, காரைக்காலில் 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். குடிநீர் சம்பந்தமாக வந்த தொடர் புகார்களை அடுத்து உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கிறதா என ஆய்வு செய்திட அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, ஒதியஞ்சாலை ஆகிய பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக வந்த புகாரை தொடர்ந்து புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலத்துங்கன் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை ஆட்சியர் இஷிதா ரதி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன், உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் சரியான அளவு குளோரின் கலக்கப்படுகிறதா என்றும் குடிநீரில் கழிவுநீர் எதுவும் கலக்கிறதா என்பது குறித்து துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பல்வேறு பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரை ஆய்வுக்கு அனுப்பவும், சுத்தமான குடிநீரை வழங்க அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், முத்திரையர்பாளையம் பகுதியில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இடையில் எங்கும் கழிவுநீர் கலக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த பணிகள் ஓரிரு நாளில் முடிவடையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ரயில்வே மேம்பால கட்டுமான பணி காரணமாக செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் ரோடியார் மில் ரயில்வே கேட் மூடப்படுவதால் கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரோடியார் மில் ரயில்வே கேட் பகுதியில் 72 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக பாலத்தை தாங்கி பிடிக்கும் தூண்கள் அமைக்கும் பணி ராட்சத இயந்திரங்கள் மூலம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் காரணமாக புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி செல்லும் பேருந்துகள், வாகனங்கள் ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகம் முன்பு சிறிது வலது புறமாக திரும்பி கடலூர் சாலையில் பிரிக்கப்பட்ட பாதை வழியாக தற்போது சென்று வருகிறது. இதேபோல் கடலூர் மார்க்கத்தில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் முத்தையார்பேட்டை மரப்பாலத்தில் இருந்து 100 அடி சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் போக்குவரத்து அதிகாரிகள் ரயில்வே மேம்பால பணிகளை ஆய்வு செய்த பின்னர் பாலம் பணியை விரைவுபடுத்த செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் ரோடியார் மில் ரயில்வே கேட்டை மூடுவது என்றும் இதற்காக போக்குவரத்தை மாற்றி அமைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ரயில்வே மேம்பாலம் பணிகளை விரைவாக முடிக்க ரோடியார் மில் ரயில்வே கேட் மூடப்படுவதாகவும் இதனால் வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கம் முதல் ஆலை வீதி வரை போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூரில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் அனைத்தும் 100 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றும், இலகுரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் ஆலை ரோடு வழியாக சென்று புவன்கரை வீதியில் வலதுபுறமாக திரும்பி காராமணிக்குப்பம் வழியாக நெல்லித்தோப்பு செல்ல வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் மறைமலை அடிகள் சாலையில் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலையில் திரும்பி நெல்லித்தோப்பு, இந்திரா காந்தி சிலையை அடைந்து இடதுபுறமாக திரும்பி 100 அடி சாலை மரப்பாலம் வழியாக கடலூர் சாலையில் செல்ல வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் நீதிமன்றம், வனத்துறைக்கு வரும் வாகனங்கள் வழக்கம் போல் செல்லலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் இணையதளத்தில் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் எனவும், இதில் இடம் கிடைத்த மாணவர்கள் வருகிற 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அந்தந்த கல்லூரிகளில் அசல் சான்றிதழ்களுடன் சேர வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்காலில் 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோடை காலம் போல் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனிடையே மாலை நேரங்களில் மற்றும் இரவு நேரத்தில் அவ்வப்போது லேசான மழையும் பெய்து வருகிறது.
அந்த வரிசையில் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்தது. பின்னர் மீண்டும் பகல் வேளையில் கடுமையான வெயில் சுட்டரித்தது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 9ஆம் தேதி காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் செப்டம்பர் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்கள் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டிவி நகர் கிளை கழக பகுதியில் உள்ள மகளிருக்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டிவி நகர் கிளை கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிர்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திராவிட முன்னேற்ற கழக கிளை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 23 பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சௌரிராஜன், தொகுதி துணை செயலாளர் மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில்லில் நடைபெற்று வரும் கண்கவர் கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை பல வெளிநாட்டவர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில்லில் இயங்கி வரும் மாரூமா கலை அரங்கில் உள்ளூர் கலைஞர்களின் திறனை வெளிப்படுத்த கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆரோவில் கைவினை கலைஞர்கள் காயத்ரி கமூஸ் மற்றும் சுப்ரியா மேனன் சார்பில் கைவினை மற்றும் ஓவிய கண்காட்சி சனிக்கிழமை துவங்கியது. அமைதியை மையப்படுத்தி ஓவியங்களும் கலைப்பொருட்களும் உருவாக்கப்பட்டு அதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வருகிற 18ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஓவியர் காயத்ரி கமூஸின் கையெழுத்து ஓவியங்களில் தென் அழகிய எழுத்துக்களுக்கான ஊக்கத்துடன் கொண்டிருக்கும் கவனிப்பற்ற நிற புத்தகத்தையும் அழகிய கருதுதலையும் காட்டியுள்ளார். மேலும் மற்றொருவர் கைவினை கலைஞர் சுப்ரியா மேனன் செராமிக்கில் சிற்பங்களையும் பாத்திரங்களையும் உருவாக்கியுள்ளார். மேலும் மகப்பேறு காலத்தில் காணப்பட்ட வயிற்றின் வடிவங்களை அடிப்படையாக கொண்டு பொம்மை, அருங்காட்சியகத்தில் உள்ள சைம்பு, கத்தி மற்றும் குத்து ஆகிய ஆயுதங்கள் படைப்புகளாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க கருப்பு மண்ணை கொண்டு 3 மாத காலமாக உருவாக்கப்பட்ட பொம்மைகளும் கைவினை பொருட்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆழமான அமைதி மற்றும் தியானமாய் தலைமை பெறும் ஓவியங்கள் பார்வையாளர்களை இந்த கண்காட்சியில் வெகுவாக கவர்ந்தது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவன அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.